பெருமக்களே, அம்பலச்சக்கரத்தில் இது பேரம்பல சக்கரம் என்று 5 மந்திரங்கள் அவர் சொல்றார். அதாவது 907, 908, 909, 910 அது வரையில் நமக்கு ஏறக்குறை 5, 1, 2, 3, 4, 5, 911 முடியும். 15வது பாடலோடு நமக்கு அந்த அம்பலச்சக்கரம் முடியுது. 4 மந்திரங்களில் படிப்படியாக சொன்னார். முதல்ல என்ன, அந்த சக்கரத்தை எப்படி வரையணும், அதில் என்ன எழுத்துக்களை பொறிக்கணும் என்றெல்லாம் வரிசையாக சொல்லிட்டு 11வது 911 15வது பாட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பேர் பெற்றது மூலமந்திரம். பின்னது சோர்வுற்ற சக்கர வட்டத்துள் சந்தியில் நேர்வெற்று இருந்திட நின்றது சக்கரம் ஏர்வெற்று இருந்த இயல்பு இதுவாமே என்று பேரம்பல சக்கரத்தில் முடிவாக ஒரு விஷயம் சொல்கிறார். அந்த பேர் பெற்றதுன்றது உங்கள் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்ன அதுவாம் அகர இகரம் படித்தோம் இல்லையா? இப்போது அகர இகர உகரம் படித்தோமே, அதில் பொதுவாம் இடைவெளி பொங்கும் நம் பேரே, நம் பேர் என்று நம்முடைய பேர்னு வருது. நம்முடைய பேர் என்றால் நாம் உச்சரிக்கின்ற மூல மந்திரம், அதைத்தான் நம் பேர்னு சொல்கிறார். நாம் உச்சரிக்கின்ற பெயர், பெருமானுடைய பெயர் மூலமந்திரம். அதனால் மேல் நம்பேர் என்றது சிவமூல மந்திரத்தேயாம். சிவமூல மந்திரத்தை தான் நம்பேர்னு நாம் சொல்கிறோம். அதன் பேதங்களில் இறுதியானதாகிய சிகார வகாரங்கள் இணைந்து நிற்கும் மந்திரம் வளைந்து நிற்கும் வட்டங்களுக்கு உள்ளே சதுரத்திற்கும் அவற்றிற்கும் இடையே உள்ள சந்தி அறைகளில் இருப்பதாம். அதான் இப்போ நம்ம பார்த்தோம், சிவாய நம சிவாய நம என்று இடையில போட்டிருக்காங்க இல்லையா? அந்த மந்திரத்தை சக்கரத்தை பார்த்தா நமக்கு தெரியும். இவங்க நமசிவாயன்னு போட்டாங்க. சிவாய நமன் தான் இருக்கணும், சிகார அவகாரங்கள். இவன் நமசிவாயன்னு போட்டிருக்காங்க. இவங்க பேரம்பல சக்கரம் 2ல் நமசிவாயன்னு போட்டிருக்காங்க, சிவாய நமன் இருக்கணும். அதான் அந்த மாதிரி சில கருத்து வேறுபாடு ஒவ்வொருத்தருக்கு ஒன்று இருக்குது. அதை நம்ம ஒன்றும் இந்த விளக்கத்திற்கும் பாட்டு படத்துக்கும் பொருத்தம் சொல்ல முடியல, அதே மாதிரி இல்லை. அதனால் அப்படி வைத்துக்கொள்ளுங்க. அதாவது இடையே உள்ள சந்தி அறைகளில் சக்கரத்து இயல்பு இவ்வாறு மந்திரம் வளைந்திருக்கும் வட்டங்களில் சிவாய நம என்று அதன் பேதங்களில் இறுதியானதாகிய சிகார அவகாரங்கள் இணைந்து நிற்கும் மந்திரம் என்று சொல்றார். இதனுள் சதுரத்திற்கு மேல் உள்ள சந்தி அறை ஒவ்வொன்றிலும் சிவ என்று பொறிக்கப்பட வேண்டும். சிவ என்று ஒவ்வொரு சதுரத்துக்கு மேல் உள்ள சந்தி இருக்கு இல்லையா, இடையில, அதில் சிவ சிவன்னு இருக்கணுமா. அப்புறம் அது விளக்க சோர்வு பொதுவாய் நிற்றல். இதோட எல்லா மந்திரங்களும் எல்லா மூல எழுத்துக்களும் அடங்கியுள்ளன என்பது கருத்துட்டான். இப்போ அந்த சிவ சிவன்னு நீங்கள் எழுதிட்டீங்கன்னா எல்லா மந்திர எழுத்துக்களும் அதில் அடங்குகின்றது, எல்லா எழுத்துக்களும் இதில் அடங்குகிறது என்று முறை. அதனால் வடமொழி நோக்கில் எழுத்துக்கள் மிக பல ஆதல் பற்றி அவையும் அடங்குதல் பொருட்டு அறை ஒன்று 2 எழுத்துக்கள் அமைக்குமாறு விதித்தார். ஏன்னா 51 எழுத்து சொல்கிறதுனால ஒரு அறைக்கு 2 எழுத்து நாங்கள் சொன்னார். நீங்கள் வடமொழியாக எழுதுனா ஒரு அறையில் 2 எழுத்தாக எழுதணும். ஆனால் இதனை தமிழ் முறையில் எழுதினால் மேல் வரிசையில் உள்ள 5 அறைகள் மட்டும் ஆ இ உ ஏ ஓ என்னும் 5 குற்றெழுத்துக்களோடு அவற்றிற்கு இணையான ஆ இ முதலிய 5 நெட்டெழுத்துக்களையும் சேர்த்து 2 எழுத்தாக தமிழில் எழுதுகிற பொழுது முறை மாறுது. ஏன்னா வடமொழியில் உயிரெழுத்து 16, 50, 35 எழுத்துன்னு சொல்கிறதுனால 51ல் 50 எழுதுகிறோம். தமிழில் உயிரெழுத்து 16, உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, 30 தான் மொத்தமே இருக்குது. ஆனால் 30 50க்குள்ளே அடக்கணும் இல்லையா? அதுக்காக என்ன சொன்னார், முதல்ல ஆ இ உ ஏ ஓ என்று குற்றெழுத்து இருக்கு இல்லையா, அதோடு சேர்த்து அதற்கு இனமான ஆ இ ஆ இ இ உ உ ஏ என்று அப்படி 2 2ஆக சேர்க்கணும். 8 எழுத்துக்களை சேர்த்து 2 2 எழுத்துக்களாக முறையே எழுத எஞ்சி நிற்பவை 20 அறைகளாம். புரியுதா பாருங்க.
12 எழுத்து நாம் சொல்கிறோம், அது ரெண்டு ரெண்டாக சொல்கிறோம். 5 அறை முடிஞ்சு போச்சு. 5 அறை முடிந்த உடனே மீதி இருப்பது 20 அறை. 25ல் 5 அறை போச்சு, 20 அறை இருக்குது. அந்த 20 அறைகள் என்ன பண்ணணும் என்றால், அவற்றில் முதல் 2 அறைகளில் ஐ அவ் என்னும் 2 நெட்டெழுத்துக்களையும், ஐயவுக்கு இனம் கிடையாது இல்லையா, அதனால் 2 எழுத்துக்களை அங்கே எழுதணும். ஐ அவுன்னு எழுதணும். 8 எழுத்துக்களையும், அது வந்து உயிரெழுத்து. அவற்றின் பின்னால் காங்கா முதல் நா என்ற ஈராக 2 எழுத்தாக 18 இல்லையா, 9. அப்போ 9 சொல்லணும். காங்கா முதல் நா ஈரான 18 எழுத்துக்களையும் எழுத 25 அறைகளும் எழுத்துக்களால் நிரம்பி நிற்கும். 50 எழுத்து கணக்கு பண்ணுற பொழுது, உயிரெழுத்தில் சொல்கிற பொழுது அ ஆ இ ஈ ஊன்னு எழுதுகிற பொழுது 5 அறை முடிகிறது, மீதி 20 அறை இருக்கிறது. 20 அறையில் வந்து உயிரெழுத்துக்கள் 18 தானே, அதில் ஐ அவு என்றதை விட்டுவிடணும். ஐ அவுக்கு தனியாக ஒரு அறை முடிஞ்சு போகுது நெட்டெழுத்துக்கு. மீதி இருக்கிற மெய் எழுத்து 18 இருக்கு இல்லையா, 18 எழுத்துக்கு 2 எழுத்தாக 9 எழுத்து முடிந்தால் மொத்தம் நமக்கு 25 எழுத்து அறைகளிலே நமக்கு முடியும் என்று 18 எழுத்துக்களால் காங்கா முதல் ஞாயிறான 18 எழுத்துக்களையும் எழுதன்றார். அது 2 எழுதக்கூடாது. கா ngா என்று தனித்தனியாக 18 எழுதணும் என்று எழுதினால் அது ஒரு 18, இது ஒன்று 19, அது ஒரு 5 24 மற்றும் 25 அறைகளாக அது முடியும்ன்றார். எழுத்துக்களால் நிரம்பி இருக்கும். வடமொழி வகையில் அமைந்த சக்கரத்தில் சகாரம் எழுதப்பட்ட இடத்தில் அஹ்யனும் எழுதலாம். அங்கே வடமொழியில் ஷாவுக்கு பதிலாக ஷா எழுதணும் இல்லையா, அதுக்கு இணையாக இங்கே அஹ் என்று நமக்கு வைத்துக் கொள்ளலாம். தமிழில் உயிரெழுத்தும் இல்லாமல் மெய்யெழுத்தும் இல்லாமல் அஹ் என்று இருக்கு இல்லையா, அதை நாம் அங்கே சேர்க்கலாம் என்று அஹ்யனும் என்று ஒன்று எழுதினால், ஓம் ஹ்ரீம் ஹர ஹரி அம்ச சோகம் சிவ என்பவற்றை ஓம் கிரீம் அர ஹரி அம்ச சோகம் சிவ என எழுதி கொள்ளலாம். வடமொழியில் வருகின்ற ஹ்ரீம் ஹர ஹரின்னு வருது இல்லையா, அது அப்படியே தமிழில் எழுதுறாங்க பாருங்க. ஓம் க்ரீம் இல்லை, க்ரீம் இக்கு போடணும், க்ரீம் என்றும், ஹா போடாமல் ஆ போடணும். அற என்றும் அரி என்றும் அம்ச என்றும் சோகம் என்றும் சிவ என்றும் எழுதி கொள்ளலாம். வடமொழியில் இருப்பதை நம்ம தமிழில் எழுதுகிறோம், சிவ எழுதி கொள்ளலாம். அகரம் முதலிய 5 குற்றெழுத்துக்களை தமிழில் எழுதுவதில் தடை ஒன்றும் இல்லை. அகரம் முதலிய 5 குற்றெழுத்து தமிழில் எழுதலாம். என்ன சார் அங்கே ஹா சொல்கிறாங்க ஹீ சொல்கிறாங்களே, இங்கே நீ அப்படி எழுதலாமா என்றால் அதுக்கு தடை இல்லைன்றான். ஏனென்றால் அது பின்னால் விளக்குறாங்கப்பா. ஆதலின் இச்சக்கரம் வடமொழி கூறுவார்க்கே அன்றி தமிழ் கூறுவார்க்கு உரியதாதல் பெறப்படுதலால் அதனை இவ்வாற்றால் அறிந்து செய்து கொள்க. நீங்கள் இந்த சக்கரத்தை தமிழில் எழுத வேண்டும் என்றால், தமிழ் சக்கரமாக மாற்ற வேண்டும் என்றால், இந்த மாதிரி 25 அறைகளில் இந்த எழுத்துக்களை பொறித்து கொண்டால் அது தமிழ் மந்திரமாக நமக்கு பயன்படும் என்று பார்க்கிறோம். அப்புறம் இன்னொன்று முக்கியமாக எழுதுகிறா, வடமொழியில் ஏ ஓ என்னும் எழுத்துக்கள் குற்றெழுத்துக்கள் கிடையாது. வடமொழியில் 51 எழுத்து இருந்தாலும் கூட தமிழில் இருக்கின்ற ஏ ஓ என்ற எழுத்து கிடையாது. நன்னூலார் அதைத்தான் சிறப்பு எழுத்து என்று சொல்லுவார். சிறப்பு எழுத்தாக தமிழில் 5 எழுத்துக்கள் சிறப்பு எழுத்துக்கள். ஒன்று நமக்கு நல்லா தெரிஞ்சு ழா நமக்கு சிறந்ததாக சொல்கிறோம், அதுதான் எல்லாரும் சொல்கிறது, ழா சிறப்பு எழுத்துன்றோம். ஆனால் நன்னூலார் என்ன பண்ணுறா, ரா வல்லின ரா இருக்கு இல்லையா, கடைசி கச்சடை தப்படுறேன்னு சொல்கிறேன், அந்த ரா. அதே மாதிரி கடைசி எழுத்தாக இருக்கிற 2 சுழினா நகரம் ரா நா, அப்புறம் ழா நாம் சொல்கிற ழா. அது இல்லாமல் ஏ ஓ 5 எழுத்துக்கள் சிறப்பான எழுத்துக்கள் தமிழில். வடமொழியில் இது கிடையாது என்று பார்க்கிறோம். அதனால் என்ன செய்தார்கள் என்றால், வடமொழியிலே ஏ ஓ குறில், நான் சொன்னேன் ஏ ஓ அல்ல குறில், ஏ ஓ என்ற குற்றெழுத்துக்கள் கிடையாது. ஆனாலும் அவை மந்திரத்திற்கு வேண்டப்படுகின்றன. மந்திரத்தில் என்றால் பீஜாட்சரங்களை சொல்கிற பொழுது ஓம் ஹெம் ஓம் ஹோம் என்று வரும். அங்கே ஓ கிடையாது, ஏ கிடையாது. அப்போ என்ன பண்ணுறது, அந்த 2 எழுத்துக்களை தமிழ் என்று எடுத்துக்கொள்கிறார்கள். அவை மந்திரங்களுக்கு வேண்டப்படுகின்றன. அதனால் தமிழிலிருந்து அவை அவற்றிற்கு கொள்ளப்படுகின்றன. இது ஒரு முக்கியமான செய்தி. காலையில் கூட சொன்னோம், தமிழிலிருந்து வடமொழிக்கு போன சொற்கள் அதிகம், வடமொழியிலிருந்து தமிழுக்கு வந்தது குறைவுன்னு சொன்னோம். முக்கியமாக எழுத்துக்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா 51 எழுத்து. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா மொழியினுடைய எழுத்துக்களும் இதில் அடங்கிவிட்டனேன்னு சொல்கிறாங்க. அவங்க அவங்க எப்படி கிளைம் பண்ணுறாங்க என்றால், ஏங்க 51 எழுத்து வச்சுங்கிறீங்கன்னு கேட்டால், இந்த 51 எழுத்தினுடைய ஓசை இருக்கு இல்லையா, அந்த ஓசையில் உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளுடைய ஓசையும் அடங்கி விடுகிறது என்று சொல்கிறாங்க. ஆனால் பக்கத்திலே இருக்கிற தமிழ், இந்திய நாட்டில் இருக்கிற தமிழில் ஏ ஓ அங்கே கிடையாது. அதை இங்கேருந்து எடுக்க வேண்டியதார். ஏ ஓ என்பதை மந்திரங்களாக்காக கொள்ளுகிறார்கள். அப்போது இல்லாத எழுத்தாக இருக்கிற ஏ ஓ என்பதை மந்திரங்களை கொள்றதுனால நாம் என்ன பண்ணுறோம் பாருங்க,
வட எழுத்துக்களில் பல தமிழில் இல்லையாயினும், வடமொழி இருக்கிற எழுத்துக்கள் நம்ம தமிழில் கிடையாது, இல்லையாயினும் மந்திரங்களை தமிழாக கூறும்போது, தமிழில் மந்திரத்தை சொல்லும்பொழுது தமிழ் முறையை அவற்றை கொள்ளலாம். வடமொழியிலிருந்து தமிழில் இல்லை, ஆனால் வடமொழி இருக்குது, ஹான் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம கிடையாது, அதெல்லாம் நம்ம தமிழில் கொள்ளலாம், தப்பு கிடையாது. அதுக்கு என்ன பண்ணுறாங்க என்றால், இது குற்றமா? வடமொழி எழுத்துக்களை தமிழ் எழுத்தாக நீங்கள் கொண்டு அது மந்திர எழுத்தா, அது தப்பு இல்லையா என்று கொண்டால் அக்குற்றம் என்றால் இந்நாயனாரும் பிற அருளாளர்களும் அவற்றை தமிழ் முறையில் கூறியிருத்தல் குற்றமாய்விடும். பீஜாட்சரங்களை எல்லாம் நீங்கள் பின்னால் பார்த்தீங்கன்னா தெரியும். அகாரம் உகாரம் இருந்தால் ஹ்ரீம் இருந்தால் க்ரீம் எழுதுவார், தமிழ்படுத்துவார். வடமொழி இருக்கிறவற்றெல்லாம் தமிழ்படுத்துகிறார் என்றால் வடமொழி எழுத்துக்களை தமிழில் சொல்லலாம் என்று திருமூலராயனார் போன்றவர்களும் மற்றவர்களால் சொல்லியிருப்பதாலே அது தவறு கிடையாதுன்னு பார்க்குறோம். இப்போ நீங்கள் அந்த முறையில் தான் ஆதீனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு தொண்டைமண்டல ஆதீனம் முத்துசு அவங்க இருந்தாங்க இல்லையா, ஸ்ரீன்னு ஒன்று அவங்க போடுறாங்க. ஸ்ரீ என்பதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், ஸ்ரீ என்றால் எல்லா செல்வங்களும் எல்லா திருவும் உடையதுன்னு அர்த்தம். ஸ்ரீ என்பது நமக்கு திரு போல ஸ்ரீ என்பது. லா என்றால் லட்சம், ஸ்ரீ லட்சம், ஸ்ரீ என்றால் நிறைய கோடி பல்லாயிரக்கணக்கான சொல்கிறேன், அந்த மாதிரி கோடிக்கணக்கான செல்வங்கள் அது திரு அவளை நிறைந்தவர்கள் என்று ஸ்ரீ என்று போடுறோம். இது முழுக்க முழுக்க வடமொழி. இப்போ இது தர்மயாதீனமாக இருந்தாலும் சரி, திருவாவூடுதுறை அப்படி தான் போட்டாங்க. பின்னால் வந்த சிவபிரகாச தேசிக திருவாவூடுதுறையில் அவர் தான் மாற்றினார், சீலத்திரு என்று அவர் மாற்றினார். அவர் தான் சீலத்திரு என்று மாற்றினார். ஏறக்குறைய ஸ்ரீலா போல இருக்கு இல்லையா, எனவே சீலம் என்றால் தமிழாகுது, சீலத்திரு என்று அவர் மாற்றி செய்தார். அது அந்த காலத்தில் பல பேர் மறுத்தாங்க, பல பேர் இல்லை, அடுத்து வந்த மகாசனி தான் இப்போ இருக்கிறார் இல்லையா, அவர் உடனே ஸ்ரீலஸ்ரீ மாற்றிட்டார். அவர் சீலத்திருன்னு மாற்றினா இவர் ஸ்ரீலஸ்ரீ மாற்றிட்டார். ஏன்னா அது ஒரு மரபு, அந்த மரபை மீறக்கூடாது என்று அந்த வடமொழியாக வச்சுட்டாங்க இல்லையா. நம்ம முத்துசு அவர் என்ன பண்ணார், அவருக்கே ஒரு முறையில் சீலஸ்ரீன்னு போட்டார். அதுவும் இருக்கட்டும் இதுவும் இருக்கட்டும் சொல்லிட்டு, அதுவும் இருக்கட்டும், சீலம் இருக்கு இல்லையா, சீல ஸ்ரீ என்று ஒரு போட்டார். இப்படி இப்போ இவங்கெல்லாம் இப்போ சீலத்திருன்னு போடுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சன்னிதானத்தோட சீலத்திருன்னு போடுறாங்கன்னு நினைக்கிறேன், இருக்கலாம். இதெல்லாம் அந்த காலத்தில் வடமொழியை தமிழாக சொல்லலாமா என்றால் சொல்லலாம், சொல்வதற்கு வழி இருக்கிறது என்பதுதான் பார்க்குறோம். அதை திருமூலர் போன்றவர்களாக சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன மறுப்பு? எல்லாரும் இங்கே சொல்கிறாங்க, தமிழ் முறைப்படி கூறியிருப்பதால் அது குற்றமில்லை. அம்முறை செய்யுட்களில் கொள்ளப்படுவது என்றால், செய்யுளில் தானே சார் சொல்கிறார் வடமொழியை பற்றி தொல்காப்பியர் என்றால், செய்யுளில் குற்றமாகாத ஒன்று வழக்கில் குற்றமாகிவிடும் என்றால் ஏற்கத்தகாது. செய்யுள்ள இருக்கின்றது வழக்கில் வரக்கூடாதுன்னு சொன்னால் தப்பு. செய்யுள்ள இருக்குது, அது வழக்கில் கொண்டு வரலாம், தவறு கிடையாது என்று வழக்கிலும் நீங்கள் தமிழ் எழுத்தாக சொல்லலாம் என்று எழுதுகிறார். நாயனார் தம்மை இறைவன் தன்னை பலபடியானும் தமிழால் போற்றும் முறையை அருளி செய்யவே மூலன் உடம்பில் இருக்க வைத்தான் என பாயிரத்தில் கூறியிருக்கிறார். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறேன்னு சொன்னதுனால அவர் வடமொழி கூட தமிழதான் ஆகமங்களெல்லாம் தமிழாக மாற்றினார். ஆகமங்களெல்லாம் தமிழாக மாற்றுற பொழுது மந்திரங்களையும் மந்திர எழுத்துக்களையும் தமிழாக மாற்றி சொல்லுகிறார் என்று பார்க்கும். அது ஒரு விஷயம். அதேதான் தமிழ் செய்யுமாறு என்றால் தமிழ் எழுத்துக்களாக செய்கிறது, மந்திரங்களை எல்லாம் தமிழாக செய்யலாம் என்று அதையும் கொள்றார் இல்லையா. அதை எழுதுறார், பின்னால் படிக்க தான் போகிறதெல்லாம். அந்த பீஜாட்சரங்களை எல்லாம் தமிழையும் மேலே 3வது அடியில் வடமொழி சொல்லுவார், 4வது அடியில் தமிழை சொல்லுவார். இந்த ரெண்டையும் வைத்துக் கொள்ளுங்கன்னு தான் அவர் சொல்கிறார். அப்புறம் இன்னொரு விஷயம் முக்கியமாக அப்பா சொல்கிறாங்க, நமக்கு புரியாத விஷயம் அப்பா அங்கே எழுதியிருக்கிறாங்க. பஞ்சபிரம மந்திரத்தில் பீஜாட்சரங்கள், இப்போ பஞ்சபிரம மந்திரம்னா ஈசானம் தத்புருஷம் என்ற 5 முகங்கள் இல்லையா, 5 முகங்களுக்கு பீஜாட்சரம் சொல்லுவாங்க. ஓம் ஹாம் ஹௌம் என்றெல்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் பீஜாட்சரங்கள். அந்த பீஜாட்சரங்களை சொல்லித்தான் தற்புருஷ மந்திரம் அகோர மந்திரம்லாம் சொல்லணும். 5 மந்திரங்கள் பஞ்சபிரம மந்திரம் என்றால் 5 முகங்களுக்குரிய மந்திரத்தை பீஜாட்சரத்தோடு தான் சொல்ல வேண்டும் என்பது ஒரு முறை. அதில் என்ன இருக்குன்னு சொன்னால், ஈசானம் தத்புருஷம் இரண்டிற்கும் முறையே ஏ ஓ ஏ என்னும் குரல்களே கொள்ளற்பாலன என்பது ஏனைய 3 பீஜங்களை நோக்கினால் நன்கு தெரிய வரும்ன்றார். பீஜாட்சரங்களை படிக்கிறவ எல்லாம் குறிலாக இருக்கும், மற்றெல்லாம் ஈசான தத்புருஷம் விட்டுருங்க, மற்ற எல்லாம் குறிலாக இருக்கும்.
அப்போ குற்றெழுத்து தானே மற்ற 3 திருமுறைக்கு இருக்குது. அப்போ 2 ஈசான தத்புருஷத்துக்கும் குற்றெழுத்து தான். எனவே ஏ ஓ அது ஓ ஏ ஓ என்ன ஓம் ஏம் எம் ஹோம் ஹெம்னு வருது இல்லையா, ஹெம் வரலாம் ஹொம்னு வரலாம். இதெல்லாம் வடமொழியை சேர்த்து அகரத்தை சேர்த்து ஓ சொல்கிறோம், இல்லை தமிழே ஓ என்று சொல்லலாம். இப்போ ஹோமம்னு சொல்கிறோமே தமிழில், யாகத்துக்கு ஹோமம்னு சொல்கிறோமே, அந்த ஹோ போட்டுன்னு சொல்லலாம், தமிழில் ஓ போட்டுன்னு சொல்லலாம் இல்லையா. ஓ அந்த ஓ தானே, அதுதான் இங்கே சொல்கிறார். பீஜாட்சரத்தை கூட அங்கே ஈசான முகத்திற்கு ஹொம் ஹொம்னு இருக்காங்க, ஓம் ஹொம்னு வரும் அங்கே வடமொழியில். நாம் தமிழில் ஓம் ஓ போட்டு இம் போடலாம். அதே மாதிரி ஹோம் ஹெம்னு வரும் அங்கே, இங்கே எம் என்று சொல்லலாம். என்று தமிழில் இருக்கின்ற எழுத்துக்களையே பீஜாட்சரங்களாக சொல்லலாம் என்று ஏஓ என்னும் குள்களே கொள்ளற்பான என்பது ஏனைய 3 பீசங்களை நோக்கினால் நன்கு தெரிய வரும். பஞ்சபிரம மந்திரம் மிக முக்கியமான மந்திரம். அதில் பீஜாட்சரம் என்ன என்று கருத்து வேறுபாடாக இருக்குது. ஆயினும் அப்போ அங்கே எழுதுகிறாங்க, ஆயினும் அங்கு நெடிலே கொள்ளப்படுகின்றன. நீங்கள் அதெல்லாம் அந்த சிவாச்சலில் கேட்டால் தெரியும். ஈசானத்துக்கு என்னையா சொல்கிறீங்க பீஜாட்சரம் சொன்னால் அவங்க ஹோம் ஹாம் தான் சொல்லுவாங்களே தவிர குறில் சொல்ல மாட்டாங்க. எனவே நெடில்தான் கொல்லப்படுகிறது என்றது அப்படி வழக்கமில்லை. ஆகமங்களில் குல்தான் கொல்லப்படுன்னு சொல்கிறாங்க. அது நமக்கு புரியாத ஒரு செய்தி. அப்பா அதை எழுதியிருக்கிறாங்க. ஆயினும் அங்கு நெடிலே கொல்லப்படுகின்றன. பிரம்ம மந்திரத்திற்கு குல்களும் இதெல்லாம் குரில். பிரம்ம மந்திரம் என்றால் 5 மந்திரத்துக்கும் குரில்கள் தான். கலாமந்திரம் அங்க மந்திரங்களுக்கு நெடில்கள் வீசாங்க என்பதே அம்மந்திரங்களை கூறிய நூலுக்கு கருத்து. மந்திரங்களை சொல்கிற பொழுது குரில் நெடில் என்று வரபொழுது பஞ்சபிரம மந்திரம் என்றால் குரில் தான் பீஜாட்சரம். அங்க மந்திரம் என்று இருக்கிறது, கலாமந்திரம் பஞ்சகலாமந்திரம் இருக்கு இல்லையா, கலாமந்திரம் இருக்கிறது. அதாவது நிவர்த்திகளை பிரதிஷ்டாக்கலைன்னு சொல்கிறோமே அந்த மந்திரம். அந்த மந்திரங்களுக்கெல்லாம் நெடில்தான் பீஜாட்சரம் என்று ஒரு இது ஆகம முறையை சொல்லியிருக்காங்க. எனக்கு நேரம் இல்லை பார்க்கணும் புத்தகத்தில். அப்பா விநாயகர் வழிபாட்டு நூல், அதுதான் இப்போ நான் என்னுடைய இதுக்கு கூட முத்துவிழா கூட போட்டிருக்கிறேன். அதில் அதை போடலை. விநாயகர் வழிபாட்டு நூலில் இந்த பீஜாட்சரங்களை பற்றி எழுதியிருக்கிறாங்க. பீஜாட்சரம் பற்றி எழுதுகிற பொழுது குரில் நெடில் என்று சொல்கிற பொழுது பீஜாட்சரங்களில் குரிலாக சொன்னால் அது பாச நீக்கம், நெடிலாக சொன்னால் சிவப்பேறு என்று எழுதியிருக்கிறாங்க. சிவப்பேறு வேண்டுமென்றால் நெடிலா நீங்கள் பீஜாட்சரத்தை சொல்லணும். குரிலா சொல்கிற பொழுது பீஜாட்சரங்களுக்கு குரிலா சொன்னால் பாச நீக்கத்திற்கு சொல்லணும் என்று அவங்க எழுதியிருக்கிறாங்க. அது மாதிரி எழுதுகிற பொழுது அவங்களே பஞ்சபிரம மந்திரம் எழுதியிருக்கிறாங்க. அந்த பஞ்சபிரம மந்திரம் நான் பார்க்கணும், நான் ரெஃபர் பண்ணணும், நேரம் இல்லை வந்துட்டேன். பஞ்சபிரம மந்திரத்தை சிவபூஜையில் கூட எழுதியிருக்காங்க. அந்த பஞ்சபிரம மந்திரத்துக்கு பீஜாட்சரங்கள் குறிலாக தான் இருக்கும். ஈசான தத்புருஷம் மட்டுமல்ல, மற்ற எல்லாமே பஞ்சபிரம மந்திரத்தில் குறில் தான் பீஜாட்சரம். அங்க மந்திரமாகவும் கலாமந்திரமாகவும் இருந்தால் அது நெடிலாக இருக்கணும். எல்லாம் சிவபூஜை முறையிலே பஞ்சகலா மந்திரம் என்று நிவர்த்திகளை பிரதிஷ்டாக்களை என்று காலையில் கூட சிவஞான சித்தியாரில் சொன்னோம். அது என்ன என்றால் வேற ஒன்றும் இல்லை, நிலத்திற்கு பஞ்சபூதம் நமக்கு தெரியுது இல்லையா, நிலம் நீர் தீ காற்று நமக்கு தெரியுது இல்லையா, ஆகாயம். அதே போல் அப்படியே ஈக்குவலாக பஞ்ச கலையை வச்சுக்கணும். நிவர்த்தி என்று சொன்னால், நிவர்த்தி கலை என்றால் அது பிருதிவி என்று வச்சுக்கணும் புரியறதுக்காக. அது பிருதிவியை போற்றி கொண்டிருக்கிறது அந்த பஞ்சகலைகளை. நிவர்த்தி கலை என்பது நிவர்த்தி பிருதிவியோடு சம்பந்தப்பட்டது. அதே போல் பிரதிஷ்டா கலை என்று சொன்னால் அப்பு தண்ணீரோடு சம்பந்தப்பட்டது. வித்தை என்று சொன்னால் வித்யாகலை என்று சொன்னால் அது நெருப்போடு சம்பந்தப்பட்டது. காற்றோடு சம்பந்தப்பட்டது என்றால் சாந்தி கலை, ஆகாயத்தோடு சம்பந்தப்பட்டது சாந்தி அதீத கலை என்று அப்படி வைத்துக்கணும். அதாவது நிலத்தை காட்டிலும் நீர் சூக்குமமானது, நீரை காட்டிலும் நெருப்பு சூக்குமம், அதைவிட சூக்குமம் காற்று, அதைவிட சூக்குமம் ஆகாவாய். அதே போல் கலைகளில் பஞ்சகலைகளில் நிவர்த்தி கலை தூலம், அதைவிட சூக்குமம் பிரதிஷ்டா கலை, அதைவிட சூக்குமம் வித்யாகலை, அதைவிட சூக்குமம் சாந்தி கலை, எல்லாவற்றை விட சூக்குமாக இருப்பது சாந்தி அதீத கலை என்று அந்த கலாமந்திரம். அந்த கலாமந்திரத்தை உச்சரிக்கிற பொழுது பீஜாட்சரம் நமக்கு தேவை, அது நெடிலாக இருக்கணும் என்று சொல்கிறாங்க. அடுத்து அங்க மந்திரம் எடுத்து ஷடங்க மந்திரம் 6 மந்திரங்களை சொல்லுவாங்க இல்லையா. அதாவது முதல்ல மார்பை நம்ம சொல்கிறோம், முகம் சொல்கிறோம், சிரம்சு சொல்லுவோம், நேத்திரம், கவசம், அஸ்திரம் என்று 6 மந்திரங்கள் சொல்கிறோம் இல்லையா. அந்த ஷடங்க மந்திரம் இருக்கு இல்லையா, 6 அங்க மந்திரங்கள். அங்க மந்திரங்களுக்கும் பீஜாட்சரம் என்பது நெடில்தான் என்று கொள்ள வேண்டும்னு எழுதுகிறாங்க. பிரம்மரந்திரங்கள் 2ற்கு நெடிலை கொள்ளுதல் ஏற்புடைத்து ஆகாமை அறிக, அது தப்புன்ட்டாங்க. பிரம்மரந்திரம் இருக்குல்ல 2 ஈசான தத்புருஷம் பிரம்ம மந்திரம், அந்த பிரம்ம மந்திரத்தில் ஈசானத்துக்கு தத்புருஷருக்கும் குரில் கொள்வது பொருத்தமில்லை, ஏற்புடைத்து ஆகாமை அறிக என்று இந்த 5 மந்திரங்களாலும் பெரியதொரு திருவம்பல சக்கரத்தின் இயல்பு கூறப்பட்டது.
5 மந்திரங்களாலே பேரம்பல சக்கரம் எப்படி வர வேண்டும் என்று விரிவாக சொல்லியிருக்கிறாங்க என்று அதை எழுதுறாங்க. அதுதான் உங்களுக்கு அந்த 48ஆம் பக்கம் உங்களுக்கு அது விரிவாக இங்கே படித்து தான் அங்கே எழுதியிருப்பேன். அதில் 48 பாருங்க. இப்போ சொன்னது தான். ஓம் ஹ்ரீம் ஹர ஹரி அம்ச சோகம் சிவ. அதில் ஓம் கிரீம் ஹர ஹரி அம்ச சோக சிவம் என்று எழுதலாம். அகரமுதிரை 5 எழுத்துக்கள் தமிழில் எழுதுவது தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த ஏவோ என்னும் குற்றெழுத்துக்கள் மந்திர எழுத்துக்களாக கொல்லப்படுகின்றன. எனவே தமிழில் குற்றெழுத்து சொல்வது குற்றம் இல்லை, தமிழை மந்திரங்களாக எழுதலாம் என்று பஞ்சபிரம மந்திரங்கள் தமிழில் எழுதலாம் என்று சொன்னார். 49ஆம் பக்கத்தில் முடிச்சிருக்கிறேன். ஈசானம் ஓ தற்புருஷம் ஏ என்னும் குல்களே கொல்லப்படுவன. ஏனைய 3 பீசங்களை நோக்கினால் இது நன்கு புலப்படும். ஆயினும் அங்கே நெல்களே கொல்லப்படுகின்றன. பிரம்ம மந்திரத்திற்கு குறிலும் கலாமந்திரத்திற்கும் அங்கமந்திரத்திற்கும் நெடிலும் பீஜங்களாம் என்பதை அம்மந்திரங்களை கூறிய நூற்கருத்தாதலால் பிரம்ம மந்திரங்களை 2ற்கு நெடில்களை கொள்ளுதல் ஏற்புடைத்து அல்ல. இந்த 5 மந்திரங்களால் திருமல சக்கரம் கூறப்பட்டது என்று இன்றைக்கு கொடுக்கப்பட்ட குறிப்பு நாம் முடிச்சாச்சு. இன்னைக்கு பாட்டில் எப்பவுமே கொஞ்சம் எஞ்சி நிற்கும். இன்னைக்கு 49 பக்கம் முடிச்சுட்டு இருக்கிறோம். எனவே 13வது மந்திரம் நமக்கு திருமண அம்பல சக்கரத்தை பேரம்பல சக்கரத்தை நாம் முடிச்சிருக்கிறோம். இனி அதற்கு அடுத்து ஒரு 2 நிமிஷம் இருங்க. 15 16வது ஒன்று நான் சும்மா படிக்கிறேன், வேணா புக்கு உங்ககிட்ட இருக்கும். இயலும் மந்திரம் எய்தும் வழியில். இயலும் இம்மந்திரம் இதுபோல பேரம்பல சக்கரம் அதை நீங்கள் எழுதுகிற பொழுது இயலும் இம்மந்திரம் எய்தும் வழியில் செயலும் அறிய தெளிவிக்கும் நாதன் புயலும் புனலும் பொருந்த அங்கி மண்பின் முயலும் எழுத்துக்கு முன்னாய் இருந்ததே என்று இந்த இதைத்தான் அங்கே அந்த சக்கரத்தை சொல்லியிருக்காங்க. அந்த பஞ்சபூதங்களுடைய அடையாளம் அதிதெய்வம் இதெல்லாம் அங்கே அம்பலத்தில் பொறிக்க வேண்டும்ன்றாங்க. அது உண்மை விளக்கத்தில் குறிப்பாக இருக்குது இல்லையா, அதை அப்படியே இங்கே கொண்டு வந்து பஞ்சபூதங்களுடைய குறிய அடையாளங்களை சொல்லணும் அப்படி எழுதுகிறார். அதுக்கு விளக்கம் கொடுக்கிற பொழுது மேற்சொல்லிய சக்கரத்தில் உள்ள மந்திரங்கள் பொறிக்கப்படும் வழியையும் பொறித்து வழிபட வேண்டும் முறைகளும் அறிந்தால், இதுபோல எல்லாவற்றையும் எங்கெங்கே வைக்கணும் பொறித்து வழிபடுகின்ற முறை அறிந்தால் அவ்வாறு அறிபவர்க்கு இறைவன் அவரது உணர்வு தெளிவுறுமாறு செய்வான். இங்கேயே பலன் சொல்லிட்டார். பேரம்பல சக்கரத்தில் 16வது பாடல். அங்கே நான் நோட்ஸ் நான் கொடுக்கல, இங்கேருந்து படிக்கிறேன், புத்தகத்திலிருந்து படிக்கிறேன். பேரம்பல சக்கரத்துக்கு என்ன பலன் என்றால், அந்த மாதிரி வழிபாட்டு முறைகள் செய்தால் அவ்வாறு அறிபவர்க்கு இறைவன் அவரது உணர்வு தெளிவு பெறும்படி செய்வான். உலகியலை கடந்து அருளியலே தெளிவு வரும், நமக்கு பெருமானை அடைகின்ற ஒரு தெளிவு வரலாம் என்று சொல்லி. ஏன்னா எல்லா மந்திரங்களையும் படிக்கிறோம், எல்லா எழுத்துக்களையும் அதில் அடக்கி பார்க்குறோம். உண்மை விளக்கம் சொன்னது போல் பஞ்சபூத குறிப்பெல்லாம் இதில் பார்த்துறோம். எல்லா தத்துவங்களையும் பார்க்கிறோம். பெருமானுடைய அருள் சிவா என்று பார்க்கிறோம், மூல மந்திரத்தை படிக்கிறோம். எல்லாம் இதற்குள்ளே இருப்பதாலே ஒரு தெளிவு நமக்கு வரும்ன்றார். இனி இம்மந்திரங்களில் ஒவ்வொன்றும் நிலம் முதலிய மாபூதங்களை வழிபடுவதற்கு அமைந்த வித்துக்களில் பீஜாட்சரங்களில் ஒவ்வொன்றின் முன்னதாக இருக்கும். அதான் அங்கே சொல்கிறார். பீஜாட்சரம் ஒவ்வொரு எழுத்துக்கு இருக்கு இல்லையா, உண்மை விளக்கத்தை படித்தாலே நமக்கு தெரியும். அதாவது நிலம் நீர்த்தி காற்று என்றபோது அவர் என்ன செய்கிறார், காலையில் கூட சொன்னோம், நிலத்திற்கு வடிவம் சொல்கிறார், நிலத்திற்கு நிறம் சொல்கிறார், நிலத்திற்கு பீஜாட்சரம் சொல்கிறார், அதிதெய்வம் என்ன என்கிறார், அதுக்கு பின்னால் அதனுடைய குணம் என்ன, அதனுடைய தொழில் என்ன என்று ஒவ்வொரு பூதத்திற்கும் வரிசையாக சொல்கிறார் இல்லையா. அதில் பீஜாட்சரம் லாவா யாரா ஹான்னு வரும். அந்த எல்லாம் நமக்கு உள்ளதுன்னு பார்க்குறோம். அதை இங்கே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். பீஜாட்சரத்தில் லான்னு தான் போட்டிருக்கும், உண்மை விளக்கத்தில் லா என்று தான் போட்டிருக்கும். இந்த லா என்ற குறிலாவும் சொல்லலாம், நெடிலாவும் சொல்லலாம். காலையில் சொன்னேன் இல்லையா, இங்கே சொல்கிற முடியுது, அங்கே நமக்கு நேரம் இருக்காது, அந்த சூழ்நிலை வரல. அதாவது நிலத்தை வாங்கலாமா நிலத்தை நீங்கலாமா என்பதற்கு உண்மை விளக்கத்தை பார்த்தீங்கன்னா, வாங்குவதற்கும் அந்த நிலத்தை பூஜிக்கலாம், அதாவது எந்திரத்தை வைத்து பூஜிக்கலாம், நிலத்தை நீங்குவதற்கும் எந்திரத்தை வச்சு பூஜிக்கலாம். ஆனால் என்ன வேறுபாடு என்றால், லா என்ற எழுத்து இருக்கு இல்லையா, அதை குற்றெழுத்தாக நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கி விடலாம், குற்றெழுத்தாலும் நெற்றெழுத்தாக சொன்னீங்கன்னா அது வந்துவிடும் உங்களுக்கு. அப்படி தான் வச்சுக்கணும். அதனால் இது ஒவ்வொரு முறை வச்சு பீஜாட்சரத்தை. அப்போ என்ன சொல்கிறாங்க, லா என்பதை அகரம் போடணும், முதல்ல ஹிக்குன்னு வடமொழி இருக்குல்லையா, ஹிக்கு போடணும், போட்டுட்டு லா என்பதை லா என்று போட்டு பக்கத்தில் ஒரு இம் வரும். இம் எப்படிதான் எல்லா மந்திரங்களுக்கும் மகரம் வரும்.
எனவே ஹ்லாம் லாம் கிடையாது, லாம் இல்லை, லா கிடையாது, ஹ்லாம் அதுதான் பீஜாட்சரம். ஓம் ஹ்லாம், ஓம் ஹ்லீம் எல்லாம் அங்கே வரும், கிரீம் எல்லாம் வருது இல்லையா, அது மாதிரி வரும் ஒன்று ஒன்றா. அப்படி தான் அங்கே நமக்கு பீஜாட்சரங்கள் சொல்லியிருப்பாங்க. அதுபோல் இங்கே வித்துக்களை பீஜாட்சரங்களை சொல்லி அந்த பஞ்சபூதங்களை வழிபடலாம், ஒவ்வொன்றின் முன்னதாக இருக்கும். அதுவும் அவை எய்தும் வழிகளில் ஒன்றாகும். நிலங்களை எல்லாம் பஞ்சபூதங்களை அடைய வேண்டும் என்றாலோ நீங்க வேண்டும் என்றாலோ இந்த எந்திர முறைகள் வழிபடலாம் என்றார். இதனுள் சிறப்பாக சொல்லியது நிலம் முதலிய பூதங்களுக்கு உரிய உரிய ஹ்லாம், ஹ்வீம், ஹ்ரீம், ஹைம், அக என்னும் வித்தெழுத்துக்கள் லா, வா, ரா, யா, ஆ அங்கதான் போட்டிருப்பாங்க. உண்மை விளக்கம் படிச்சீங்கன்னா பீஜாட்சரங்களில் லா, வா, யா, ரா தான் இருக்கும். ஆனால் உச்சரிக்கிற பொழுது ஓம் ஹ்லாம், ஓம் ஹீம், ஓம் யைம், ஹைம் படிக்கணும். அப்புறம் ஹ என்று அப்படி படித்தால் பீஜாட்சரம் என்னும் வித்தெழுத்துக்களை மேற்கூறிய சக்கரத்தில் உள்ள அம்ச, ஹரி, ஹரி, அர, கிரீம், சிவ என்னும் மந்திரங்களுக்கு முன்னே சேர்த்து, பேரம்பலத்தை இதை முன்னே சேர்க்கணும், முன்னே சேர்த்து சேர்த்து சொல்லப்படும். இவ்வெழுத்துக்கள் இம்முறையே நிவர்த்தி முதலிய கலைகளுக்கு உரியன. ஏன்னா பஞ்சபூதங்களை சொல்றதுனால அவை நிவர்த்திக்க போன்ற கலைகளுக்கும் உரியன என்று சொன்னார் என்பது சிவஞான சித்தியாரில் சொல்லப்படுது. பின்னால் கோட் பண்ணுறாங்க, அதை நான் இன்னும் படிக்கலை. சிவஞான ஒரு 2ஆம் சூத்திரத்தில் வருகின்றது சொல்லப்படும். இது பற்றியே மேலை சக்கரத்தில் சூலங்களுக்கு இடையே அகரம் முதலிய 5 குற்றெழுத்துக்களும் பொறிக்கப்பட்டன. ஏன் அந்த சூலங்களுக்களே ஆ, இ, ஓன் ஏன் குறித்தம் என்றால் அது பீஜாட்சரங்களுக்கு உரியன. அந்த பீஜாட்சரங்களை அங்கே பொறிக்கிறோம் என்பதாலே அங்கேயே பேரம்பல சக்கரத்தில் அந்த பீஜாட்சரங்களும் குறிக்கப்படுகின்றன. அப்போ என்னென்ன எழுத்துக்கள் 51 எழுத்தாக இருக்கலாம், அது தமிழில் 30 எழுத்தாக இருக்கலாம், அல்லது இது போன்ற ஆயி என்ற 5 எழுத்தாக இருக்கலாம், அல்லது சிவாயனமன் இருக்கலாம், அல்லது பீஜாட்சரங்களாக இருக்கலாம். எல்லாம் அதிலே அந்த பேரம்பல சக்கரத்திலே இருக்கிறது என்பதால் தான் அது பேரம்பல சக்கரம். நிலம் முதலிய பூதங்களை செய்யுள் பற்றி முறை அது பாட்டில் நிலம் முதலிட்டு மாற்றிக்கொள்ளியிருக்கார், செய்யுள் பற்றி கூறினார். முயலுதல் என்றால் பாட்டில் முயலும் எழுத்துக்குன்றார். இந்த மாதிரி நீங்கள் முயல் இருந்தால் வழிபடுதல் அர்த்தம். இவ்வாறு நீங்கள் எழுத்துக்களை வழிபட்டால் வழிபடுது. இங்கு அப்புறம் எழுத்துக்களுக்கு புணர்ச்சி சொல்கிறார். முன் என்று ஒரு வார்த்தை வருது, அது இடமுன் காலமுன் சொல்கிறார். அது நமக்கு அவசியம் இல்லை. அதை இப்படி வழிபட்டால், பேரம்பலத்தை வழிபட்டால் உங்களுக்கு பெருமான் எல்லாவற்றையும் தருகிறான் என்று அந்த பாடலை சொல்லி 16வது பாட்டில் ஒரு பலன் சொல்லியிருக்கிறார் என்பதோடு பார்க்கிறோம். நாம் அதுவரை நாம் நிறுத்தி வைக்கலாம். 16வது பாட்டில் மந்திரமான இருக்கிறது. அந்த 16வது மந்திரம் பேரம்பல சக்கரத்தை வழிபட்டால் வருகின்ற பயன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வகுப்பு நமக்கு அக்டோபர் 14 இதே அம்பல சக்கரத்தினுடைய விளக்கங்களை பின்னால் பார்க்க போகிறோம். அதை நம்ம பார்க்கலாம். வரைமுறையெல்லாம் இப்போ நாம் பார்த்துட்டோம். இது அதன் மூலமாக வருகின்ற பலன்கள் என்ன என்று நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். அதோடு நாம் இன்றைக்கு நாம் நிறைவு செய்யலாம்.